உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. மாமன் சூரி ஹீரோவா நடிக்கிற 5வது படம். அதுல 3 பயங்கர ஹிட். ஒன்னே ஹிட்னு சொல்ல முடியாது, ஃபிளாப்னு சொல்ல முடியாது. அவார்ட பிளான் பண்ணி எடுத்த படம் கொட்டுக்காளி. அதை தொடர்ந்து இந்த மாமன் அப்படின்ற படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாத்துடலாமா? நான் அதுக்கு தானே வெயிட்டிங். என்ன பெத்தாரே. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை யாரோடது தெரியுமா? நம்ம சூரியோடது. உண்மையிலே இவர் எழுதின ஸ்டோரி மட்டும் தானா இல்ல இவரோட கதையை படமா எடுத்து வச்சிருக்காரா அப்படின்னு தெரியல. ரொம்ப ரியாலிஸ்டிக்கா எடுத்திருக்காரு. சாரி, எழுதிருக்காரு. ஏன்னா ஸ்டோரி மட்டும் தான் சூரியோடது. திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே வெவ்வேறு ஆட்கள். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? சரி, டீடைலா சொல்லட்டுமா? ஸ்டோரி சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். சொல்லாமலும் இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? உங்களுக்கு புரியுற மாதிரியும் புரியாத மாதிரியும் சொல்றேன். இப்போ உங்க வீட்ல ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஏன் எங்களோட பேச மாட்டற, எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு திட்டினாலும் பேருக்குன்னு அப்பா அம்மா கிட்ட போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்படா அந்த போன் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கும் தெரியுமா? அதுதான் இந்த படத்தோட கதை. என்ன, அங்க போனு, இங்க மாமா, அதுவும் தாய் மாமா. இப்போ ஓரளவுக்கு கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. பெத்தாரே, நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாமே உனக்கு நிறைய செய்ய போறேன்டா. சரி, உண்மையிலே இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன, யாரு அப்படின்னு கேட்டா இந்த படத்தோட காஸ்டிங் தான்ப்பா. யார் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்தரை கூட குறை சொல்ல முடியலப்பா. ராஜ்கிரண் தாத்தா ரோல், சுவாசிகா அக்கா ரோல், ஐஸ்வர்யா லட்சுமி பொண்டாட்டி கேரக்டர். இதை தாண்டி பாபா பாஸ்கர், ஜெயபிரகாஷ் அண்ட் இந்த படத்துல நடிச்ச இந்த குட்டி பையன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அழகான குரூ. அதை பார்த்தா உண்மையிலேயே உங்க ஒரு ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். அந்த அளவுக்கு காஸ்டிங் டீம் பார்த்து எடுத்துருக்காங்க ஆளை. அதுலயும் சப்போர்ட்டிங் ரோல் கூட கிடையாது. அங்கங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல 2-3 பொண்ணுங்க வரும். அது கூட பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுது. ஐஸ்வர்யா லட்சுமியோட ஃப்ரெண்ட்ஸ், சூரியோட சொந்தக்கார பொண்ணு, அது இதுன்னு சொல்லி ஓரத்துல நிக்கும். அவங்க எல்லாம் கூடவே பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாவும் இருப்பாங்க, அந்த ரோலுக்கு ஆப்டாவும் இருப்பாங்க. இன்னும் நிறைய சொந்தங்க இருக்குடா. உன்னை படத்தை ரிவ்யூ பண்ணடான்னு சொன்னா அதுல நடிச்சிருக்க காஸ்ட பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற உங்களோட கோவம் எனக்கு புரியுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். படத்தோட ஃபர்ஸ்ட் மினிட்லயே கதைக்குள்ள போயிடுறாங்க. அங்க ஆரம்பிக்கிற கதை கிளைமேக்ஸ் வரைக்கும் கதையை நோக்கி மட்டுமே தான் போயிட்டு இருக்கு, தவிர்த்து இங்க அங்கன்னு சொல்லி எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாம அப்படியே நேர்கோட்ல போயிட்டு இருக்காங்க. அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். பட் இந்த படத்துல சூரி ஹீரோவா நடிச்சிருக்காரு, ஐஸ்வர்யா லட்சுமி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் பேர் செட் ஆகிற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் அவர் ஹீரோவா நடிச்ச எந்த படத்திலயும் ரொமான்டிக் ஹீரோவா அவரை பார்த்தது இல்ல. மேபி விடுதலையில கொஞ்சம் இருக்கலாம் அண்ட் மத்த படத்திலயும் கொஞ்சம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் பேருக்கு தான் இருக்கும், கதை வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க சூரிக்கும் ஐஸ்வர்யாக்கும் ஒரு லவ் இருக்கு. கிஸ் பண்ணிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, லவ்வ பரிமாறிக்கிறாங்க. லவ் இல்ல மச்சான், இது ஐஸ்வர்யாவுக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரொமான்டிக் மூவிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம சூரிக்கு புதுசு இல்ல. எப்படி ரொமான்ஸ் பண்றாரு அப்படின்னு பாத்துட்டு இருந்தா ஆரம்பத்துல இவங்க 2 பேரோட பேர் ஏத்துக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு லவ்வோட ஆசையோட கட்டிப்படிங்க. பக்கத்துல வந்தாலே 1 பாத்ரூம் வந்துருது. வெறும் நடிப்பு தான் இல்லைங்க. ஆனா போக போக ரொமான்ஸ் அப்படியே ஓரம் கட்டிட்டு கதைக்குள்ள இன்னும் ரொம்ப இன்டென்ஸா போக ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் அது இதுன்னு முடிஞ்சு அங்க இருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆஹா பர்ஃபெக்ட் பேர்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிச்சிருப்பாங்க இவங்க 2 பேரும். அதுலயும் இந்த ஐஸ்வர்யா லட்சுமி இந்த கட்டா குஸ்திலையும் சரி இந்த படத்துலயும் சரி பர்ஃபெக்டான வைஃப் மெட்டீரியல் பா அப்படின்ற ஃபீலோட பாக்குற அளவுக்கு ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாங்க. பட் அவங்கள விட பயங்கரமா நடிச்சது யார் தெரியுமா? உண்மையிலேயே லப்பர் பந்து அம்மா கேரக்டர் இருக்காங்கல்ல, நம்ம சுவாசிகா. பா இன்னமா நடிக்கிறாங்கப்பா அவங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஃபுல்லா அவங்க மட்டும் தான். அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்ப்பா. 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. அவங்க அழாம நடிக்கிறாங்க, ஆனா அதை பாக்குறப்ப நமக்கு அழுக வருது. குடும்பமே 2ஆ பிரிஞ்சாலும் அதெல்லாம் பாக்குறப்போ மா இத்தனால எங்கம்மா போன, எங்க இருந்துமா வந்த நீ, இப்படி பிச்சு கடாசிரிய, பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கேரளாவா இருந்தாலும் டயலாக் எல்லாம் அச்சு பிசுறாம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட குடுக்குறியம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பக்காவா பச்சக்குன்னு பொருந்திட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா சூரிய விட இவங்க சின்ன பொண்ணு, ஆனா படத்துல அக்கா ரோல் போட்டு வச்சிருக்காங்க. என்ன பண்றது? அக்கா அக்கா நான் தான் பேசுவேன். பேசு. பாசன்ற பாயசத்தை பிளேட்ல ஊத்தி அக்மார்க் அக்காவா அவனை சென்டிமெண்டா வளர்த்து விட்டுருக்கீங்க. அவன் உங்களை விட்டு 2 சென்டிமீட்டர் கூட பிரிய மாட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு காமெடி, ரொமான்ஸ், அக்கா தம்பி பாசம் இப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. போக 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 ப்ரீ இன்டர்வல்ல இருந்து சீரியல் சாயல் அடிக்க ஆரம்பிச்சது. அங்க ஆரம்பிச்சது கிளைமேக்ஸ் வரைக்கும் சீரியல் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இதான் ஸ்டோரி அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப கிளைமேக்ஸ் எப்படி அமைய போகுது அப்படின்றத எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வியா இருக்கும். கரெக்டா? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் உள்ள நுழைக்கணுமே நுழைச்சு மக்களை அழ வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் யாருன்னா சொல்லல, ஒரு பேரு, அதுல ஒரு அம்மா அவுட், அப்போ ஒரு
பாட்டு வரும். அந்த அம்மா அவுட் ஆன 2வது நாளே அந்த ஆள் அவுட். ஐயோ இதுக்கு ஒரு பாட்டு வச்சு பெருசா எடுக்க போறாங்களா, எட்ரா அந்த கர்ச்சிப்ப அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கிறப்போ, இல்ல உங்க கவலை எங்களுக்கு புரியுது, ஸ்ட்ரைட்டா கிளைமாக்ஸுக்கு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி மக்களோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பெருசாலாம் ஒன்னும் கஷ்டத்தை கொடுக்காம தன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்கே அந்த டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. யாரை விட்டு போனாலும் நான் ஒன்ன மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. இந்த காலத்துல தான் சீரியல்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்களே, அதனால ஒரு ஃபீச்சர் பிலிமா இருந்தாலுமே ஃபேமிலி ஸ்டோரியா இருந்துச்சுன்னா அது சீரியல் மாதிரி தான் பார்க்க தோணுது. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கதை ஒரு சீரியல் கதை மாதிரி தான். ஆனா சூர்யாக்கு வேலு எப்படியோ, ஏகேக்கு பூவெல்லாம் முன்வாசம் எப்படியோ, ஃபைனலி தளபதிக்கு வாரிசு மாதிரி சூரிக்கு இந்த ஒரு மாமன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இது வரைக்கும் நம்ம சூர்யா ஆக்ஷன் மூவிஸ் தானே பண்ணிருக்காரு. சோ ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவரே எழுதி அவரே ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. உன்னை அன்பா அறிவா வளர்க்க அழகான அத்தை, மலை போல மாமே. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே போகும். பட் ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங் கொடுத்து அற்புதமா முடிச்சிருப்பாங்க. பட் மக்களே, எஸ்பெஷலி லேடிஸ் யாராவது இந்த படத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு 2 கர்ச்சீஃபா எடுத்துட்டு போங்க, இல்ல 3 கூட எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன்னு மூக்கு சீந்தறதுக்கு, ஒன்னு லெஃப்ட் கண்ணை துடைக்கிறதுக்கு, ஒன்னு ரைட் கண்ணை துடைக்கிறதுக்கு. முக்கியமா யாராவது அக்கா தம்பி இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க, வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றப்போ கடந்த கால நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு பழச குழி தோண்டி எடுத்து டெக்கரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆரம்பத்துல இருந்து பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கிற படம் ரொம்ப சூப்பரா இருக்கோ அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லர்லயே இதான் படம் அப்படின்றத தெளிவா காமிச்சிட்டாங்க. அதனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. அதனால படத்துல எதுவும் பெருசா ஏமாற்றம் கிடையாது. ஆனா ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இப்பெல்லாம் ஃபேமிலி மூவின்னு ஒன்று வந்துருச்சுனாவே இப்பதான் ஏகப்பட்ட சீரியல் வருதே, அதுல இந்த மாதிரி ஒரு கதை எங்கேயாவது எடுத்து வச்சிடறாங்க. சோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன், நாம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலாம், வாழ்க்கைய கொண்டாட்டமா இருக்க போதுதான். சூப்பர் பிராண்ட் இருந்துச்சு ஃபைட்டு. ஆனா ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா இதுக்கு மேல கொடுத்தோன்னு வைங்களேன், ஐயா சூரிய ஐயா இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு கலாச்சிருவாங்கன்றது தெரியும். அதனாலேயே எல்லாத்தையும் லிமிட்டா வச்சிருக்காங்க. மியூசிக் வைஸ் ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லாம இந்த ஸ்டோரிக்கு தேவையான அளவுக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார் ஹேஷம் அப்துல் வஹாப். யாருப்பா அவரு புதுசா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மலையாளம் தெலுங்குல தான் நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஒரு சிலர் ஹிருதயம் அப்படின்ற படம் பார்த்திருப்பீங்க மலையாளத்துல. அந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இவரு. கை கொடுங்க. இதுல நம்ம சூரிய அவர்கள் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எமோஷனலா நடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அழற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் பாக்குறப்போ என்ன லைட்டா பிசிறு தட்டுது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஐஸ்வர்யா லட்சுமி உள்ள பூந்து அவருக்கும் சேர்த்து பயங்கரமா எமோஷன் ஆகி சூரிய ஜட்ஜ் பண்ணாத அளவுக்கு சூரிக்கும் சேர்த்து நடிச்சு விட்டுறாங்க. அண்ட் ஒன்னு நோட் பண்ணீங்களா, நேத்து 2 படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஒன்னு டிடி நெக்ஸ்ட் லெவல், இன்னொன்னு இந்த மாமன். 2 பேருமே காமெடியனா இருந்து நான் நடித்தால் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி ஹீரோவா நடிச்ச படங்கள் 2மே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆயிருக்குது. ஹெவி காம்படிஷன். இப்படி எல்லாருமே ஹீரோன்னு போயிட்டா தமிழ் சினிமால காமெடின்னு ஒன்னு தேவைப்படுமே, அப்ப திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களே. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து யாராவது வாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. காமெடியனுக்கெல்லாம் என்ன ஃபியூச்சர் இருக்கு? இனி நாங்க வந்தாலும் ஹீரோவா தான் வருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் மூவில ஃபியூச்சர் மூவி லவர்ஸ்க்குலாம் எப்படி மூஞ்சி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான கதை, அற்புதமான ஆக்டிங், பெருசா லாக் இல்லாத ஒரு நல்ல படம். இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்னது என்னோட ஃபீலிங். உங்க ஃபீலிங் என் ஃபீலிங்கும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.